பழைய ஏற்பாட்டில் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம், எசேக்கியேல், தானியேல், ஓசியா, ஆமோஸ் ஓசியா, யோவேல், ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சமல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வடதிசை தொடங்கி கீழ்திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமற் போவார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு பஞ்சம் வரும் நாட்களை குறித்து இந்த தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறான். அநேகமாய் நாம் வாழ்கின்ற இந்த நாட்களிலே கூட நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. நீங்க கேட்கலாம், என்ன பிரதர், எங்க பார்த்தாலும் தேவனுடைய வசனம் பிரசங்கிக்கப்படுகிறது, முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இப்பொழுது டிவியை ஓபன் பண்ணா வேத வசனங்கள் அங்கே பிரசங்கிக்கப்படுகிறது, நெட்ல நாங்க பார்க்கிறோம், புத்தகங்கள், வானொலி, எல்லாவற்றிலும் வேத வசனத்தை நாங்கள் கேட்டுக்கொண்டுதானே இருக்கிறோம் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் மெய்யான தெய்வ வசனம் சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்கிற போதகர்கள் பஞ்சமாத்தான் இருக்கிறார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன். எவ்வளவு நாங்கள் எங்களுக்கு தேவனை குறித்த அறிவு இருக்கிறது, எங்களுக்கு எல்லாம் தெரியும், எங்களுக்கு டாக்டரின் தெரியும், எங்களுக்கு சில புதிய சத்தியங்கள் தெரியும், அப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு நெட்ல போய் சர்ச் பண்ணி எல்லாவற்றையும் பார்த்து அறிவை பெருக்கிக் கொண்டு இருக்கிற ஜனங்களாலே என்ன ஏற்படுகிறது? அந்த அறிவு அவர்களுக்கு ஒரு அவருடைய வாழ்க்கையிலே ஒரு தேவனை நெருங்கி வர செய்திருக்கிறதா? அதான் காரியம். தேவனுடைய வார்த்தை நம்மை தேவனை நெருங்கி வர செய்ய வேண்டும். அது இல்லாம நான் மண்டையிலே அறிவை பெருக்கிக் கொண்டு என்னை உயர்த்தி கொண்டிருப்பதிலே ஒரு பிரயோஜனம் இல்லை. இதை குறித்து தானியேலையும் கூட ஒரு இடத்துல எழுதியிருக்கு. கடைசி நாட்கள்ல தானியேல் 12ஆம் அதிகாரத்துல கடைசி நாட்களில் 4ஆம் வசனம், கடைசி பகுதி, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள். ஓடி ஆராய்ஞ்சு பார்க்கிறாங்களா எது சத்தியம் என்று. அறிவும் பெருகி போகும். அறிவு பெருசுதான் இருக்கிறது இன்றைக்கு. ஆனால் தேவன் எங்கே? அவர்களிடத்திலே தேவன் இருக்கிறாரா? தேவன் இல்லாத சபை கூடுதல், தேவன் இல்லாத வேதம் வாசிப்பு, தேவன் இல்லாத ஊழியம், என்ன பிரயோஜனம்? ஆசரிப்பு கூடாரம் இருக்கிறது, அங்கே தெய்வீக அக்கினி இறங்கி வரவில்லை. தேவன் இதெல்லாம் பார்த்து துக்கமாய்தான் இருக்கிறார். அறிவு பெருத்து, வேத அறிவு பெருத்து எனக்கு என்ன பிரயோஜனம்? தேவன் நம்மத்திலே இல்லாத போது ஒரு பிரயோஜனம் இல்லை. வேத வசனம் என்னை தேவனிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் இடத்துல சொல்றார். யோவான் 6ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் அப்படித்தான் சொல்றார். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறீர்கள்,
அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. எங்க இருக்கு அந்த வசனம்? யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், நல்லதுதான். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறீர்களும் அவைகளே. எல்லாம் உண்மைதான். ஆனாலும் அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. எல்லாமே நம்மை தேவனிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஒரு ஆவிக்குரிய புத்தகம் வாசித்தாலும் கூட அதிலே மேன்மை பாராட்டக்கூடாது. அது என்னை தேவனிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். The end result is I come near to God. தேவனை போல நான் மாறிக்கொண்டிருக்கிறேனா? தெய்வீக சுபாவம் எனக்கு வருகிறதா? இயேசுவை போல நான் மாறுவதற்கு இவையெல்லாம் என்னை நடத்துகிறதா? அது இல்லைன்னா நம்முடைய பிரயாசம் எல்லாம் விருதாதான். அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்கும். அறிவு இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம்? அன்பு இல்லாமல், தேவனை குறித்த அன்பு, தேவன் கொடுத்த மனிதனை குறித்த அன்பு எனக்கு இல்லாமல் ஒரு பிரயோஜனம் கிடையாது. என்னுடைய அறிவு, என்னுடைய எல்லா பிரயாசமும் என்னை தேவனிடத்திலே நெருங்கி வர செய்ய வேண்டும். நாம் தேவனிடத்திலே நெருங்கி வர வர அவரை போல நாம் மாறிக்கொண்டே இருப்போம். அதான் காரியம். இதுதான் எனக்கு ரொம்ப பாரமா இருக்கிறது இந்த நாட்களிலே. நான் தேவனை போல மாறிக்கொண்டிருக்கிறேனா? நம்மை தேவன் ரட்சித்தது நம்முடைய வாழ்க்கையிலே அதனுடைய நோக்கம் நிறைவேறி கொண்டிருக்கிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவர் சொல்றாருல்ல, என்னை எதற்காக அவர் பிடித்துக் கொண்டாரோ அதை பிடித்துக் கொள்ள நான் ஆசையாய் தொடர்கிறேன். தேவன் ஒன்றை செய்துவிட்டார், என்னுடைய கரத்தை அவர் பிடித்து விட்டார். ஒரு நாளிலே நான் எங்கோ இந்த உலகத்திலே அலைந்து திரிந்து கொண்டிருந்த போது, பாவத்திலும் அக்கிரமத்திலும் பன்றியை போல உழன்று கொண்டிருந்த பொழுது என்னை தேடி வந்து என்னுடைய கையை பிடித்து, நீ எனக்கு தேவை என்று சொல்லி அவர் பக்கமாய் என்னை இழுத்துக் கொண்டார். இன்றைக்கு நான் என்ன செய்கிறேன்? அவர் பின்னாடி ஓடிக்கொண்டே இருக்கிறேனா? உன்னத பாட்ட ஒரு அருமையான வார்த்தை இருக்கும், எங்களை இழுத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் உமக்கு பின்னே ஓடி வருவோம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என்னை இழுத்துக் கொள்ளும், draw me towards you. என்னை இழுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, உமக்கு பின்னே நாங்கள் ஓடி வருவோம். அதான் நம்முடைய தேவனுடைய அழைப்பின் மகிமை, மேன்மை அதுதான். அவருக்கு பின்னாடி நாம் ஓடுறோமா, இல்லை இந்த உலகத்தின் பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறோமா? ஏதோ ஒரு நானும் ஒரு சபையிலே இருக்கிறேன், அதுவும் மேன்மையான சபையிலே இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நம்மையே நாம் திருப்திப்படுத்திக் கொண்டு ஆசுவாசப்படுத்திக் கொண்டு அப்படியே நாம் இருந்த நிலைமையிலே இருந்து கொண்டு இருக்கிறோமா? அது தேவனுடைய சித்தமே அல்ல. தேவனை நெருங்கி வர வர நாம் தாழ்மையாகிக் கொண்டே இருப்போம். இயேசுவை பார்த்து பார்த்து அவரை போலவே நாம் மாறிக்கொண்டே இருப்போம். எப்படி சூரியனுடைய வெளிச்சம் சந்திரனிலே பிரதிபலிக்கிறதோ அதுபோல தேவனுடைய சுபாவங்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கும். இதுதான் நமக்கு தேவை. இதுதான் மெய்யான ரட்சிப்பு. ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளர்ந்து அவரை போல மாறுவதுதான் நம்முடைய அழைப்பு. இது இல்லாமல் நாம் எதை செய்தாலும் அதனால எந்த பிரயோஜனம் இல்லை. நம்முடைய ஊழியம், நம்முடைய சபை கூடுதல், நம்முடைய
மாத பிறப்பு, நம்முடைய ஓய்வு நாள், நம்முடைய பண்டிகைகள் எல்லாமே என்ன பிரயோஜனம்? நாம் தேவனிடத்திலே கிட்டி சேரவில்லை என்றால் தேவன் நம்மிடத்திலே அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நம்மை பிடித்து, நம்முடைய கரத்தை பிடித்து அவர் நம்மை அவர் பக்கத்தில் இழுத்துக் கொண்ட போது, உமக்கு பின்னே நான் ஓடி வருவேன், இந்த உலகத்தை விட்டு, உம்மை சிலுவையிலே அறைந்த இந்த உலகத்தை விட்டு உமக்கு பின்னே நான் ஓடி வருவேன். உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகம் தேவனுக்கு நேர்மாறாயிருக்கிறது. 180 degrees opposite, நேர்மாறாயிருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நாம் இந்த உலகத்தின் அங்கீகாரத்தை தேடிக்கொண்டே இருக்கிறோம். We want to be approved by this world. என்னுடைய ஆண்டவரை சிலுவையிலே அறைந்த இந்த உலகத்தின் மேன்மையை, அங்கீகாரத்தை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். எவ்வளவு பரிதாபமான நிலை இது! பரிதாபம். பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்டார் ஆண்டவர் இயேசு. உங்களையும் என்னையும் ரட்சித்த நம்முடைய ஆண்டவர், அவருக்கு எருசலேமிலே இடமில்லை. உங்களுக்கு தெரியுமா, அவரை கொண்டு போன போது அவரை அடித்து, அவரை காயப்படுத்தி பிலாத்துவிடத்திலே கொண்டு போன பொழுது இந்த மத குருமார்கள், இந்த ஆசாரியர்கள், மூப்பர்கள் அரண்மனைக்குள்ளே பிரவேசிக்கலைங்க. பிலாத்து இருக்கிற அரண்மனைக்குள்ளே பிரவேசிக்கவில்லை. ஏன் தெரியுமா? இவர்கள் பஸ்கா பண்டிகையை கொண்டாட போகிறவர்கள், தங்களை கரைப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்று ஆண்டவர் அங்கே நிற்க வைத்துவிட்டு, இவர்கள் எங்களை நாங்கள் கரைப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்று அரண்மனைக்கு வெளியே நிற்கிறார்கள். பிலாத்து இவருக்கு அரண்மனைக்கு வெளியே வந்து இவர்களோடு பேசுகிறான். எவ்வளவு உருட்டாட்டம் பாத்தீங்களா மனிதனுடைய நிலைமை! இவர்கள் எங்கோ பெரிய பரிசுவான்களை நினைத்துக் கொண்டு, தேவனுக்கு ஊழியக்காரர்கள் நினைத்துக் கொண்டு அரண்மனைக்கு உள்ளே போவதற்கு கூட இவர்கள் ஆயத்தமா இல்லை. அங்கே தேவன் இருந்தும் கூட, தேவகுமாரன் நின்று கொண்டிருந்தும் கூட இவர்களால் அவரை அறிய முடியவில்லை. பாளையத்துக்கு புறம்பே கொல்கதா மலையிலே கொண்டு போய் தேவகுமாரனை சிலுவையிலே அறைந்து விட்டு இவர்கள் இங்கே பஸ்கா பண்டிகை கொண்டாடுகிறார்கள். தேவன் இல்லாத பஸ்கா பண்டிகை. அதுதான் இன்றைக்கும் சபைகளிலே நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. எங்களுக்கு தேவனை பற்றி தெரியும், தேவனுடைய உபதேசத்தை பற்றி தெரியும், we know this, we know that. சில பேர்த்த பேசுறீங்கன்னா உங்களால பேசி ஜெயிக்கவே முடியாது. எல்லாம் தெரியும் அவங்களுக்கு. தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், நாம் ஒன்றையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் இன்றைக்கு விடுதலையாக இருக்கிறோம், நீங்கள் தான் ஜனங்களை கட்டுக்குள்ளே வைத்திருக்கிறீர்கள். இப்படி எல்லாம் பேசி பிதற்றிக் கொண்டு தேவனை விட்டு தூரமா இருந்தும் கூட அதை குறித்த வெளிப்பாடு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். போகட்டும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நாம் எப்படி இருக்கிறோம்? இயேசுவை போல மாறிக்கொண்டிருக்கிறோமா? வருடங்கள் கடந்து போகிறது நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய சபை கூடுதல்களிலே, நம்முடைய குடும்பங்களிலே ஒரு சந்ததி உருவாகிக் கொண்டிருக்கிறது. இயேசுவை நாம் காண்பிக்க பழகியிருக்கிறோமா மற்றவர்களுக்கு? அவருடைய தாழ்மையை, அவருடைய இரக்கத்தை, தயவை, அன்பை. அவர் ஒரு ஊழியக்காரனாய் இருந்தார். He was a servant. இதை நாம் பார்த்துக்கிறோமா? எப்படியெல்லாம் நம்மை உயர்த்த நாம் பிரயாசப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லிக் கொடுக்க எப்படியெல்லாம் இந்த உலகத்தோடு ஒத்து போக வேண்டும் என்று நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். Jesus Christ was a servant. அவர் ஒரு வேலைக்காரனாய் வந்தார் இந்த உலகத்திற்கு. அப்படியே இந்த உலகமும் சபையும் நேர்மாறாய் இருக்கிறது. தேவனுடைய வழிகளும் இந்த உலகத்து வழிகளும் நேர்மாறாய் இருக்கிறது. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஆளுகை செய்கிறவர்கள் தான் பிரதானிகள், உபகாரிகள். சபையில் அப்படி இல்லைங்க. தேவனுடைய ராஜ்யத்துல எவன் பெரியவன்? தேவனுடைய ராஜ்யத்திலே
எவன் சிறியவனாய் இருக்கிறானோ, எவன் ஊழியக்காரனாய் இருக்கிறானோ, எவன் ஒரு வேலைக்காரனாய் இருக்கிறானோ அவன் தான் பெரியவன். மூப்பன் பெரியவன் அல்ல, மூப்பர்கள் பெரியவர்கள் அல்ல. மூப்பர்கள் இங்க பேசியிருந்தாலும் அவங்க பெரியவன் கிடையாது. நீங்கள் வேலைக்காரலா இருந்தீர்கள் தான் நீங்கள் தான் பெரியவர்கள். மூப்பர்களா இருந்து கொண்டு நாங்கள் எங்களை மேம்படுத்திக் கொண்டிருந்தால் நாங்கள் பெரியவர்கள் அல்ல. இதுதான் உண்மை. ஆண்டவர் எப்படி இருந்தார்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம், உங்களுக்கு தெரிந்த பகுதி தான், சீக்கிரமா எடுங்க. 22ஆம் அதிகாரம். அந்த ரா போஜனத்திலே அவர் சொல்றார் இந்த உலகத்தை விட்டு நான் போக போறேன். 20ஆம் வசனம், போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தத்தினாலான புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்றார். பின்பு இதோ என்னை காட்டி கொடுத்தவருடைய கை என்னுடனே கூட பந்தி இருக்கிறது சொல்றார். நான் காட்டி கொடுக்க போகிறேன், நான் சிலுவையிலே மரிக்க போகிறேன் என்று சீசரிடத்திலே சொன்ன பொழுது அவருடைய நிலைமை எப்படி இருக்குது பாத்தீங்களா? தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார், ஆகிலும் அவரை காட்டி கொடுக்கிற மனுஷனுக்கு ஐயோ என்றார். அப்பொழுது சீசர்கள் என்ன நினைக்கிறாங்க பாத்தீங்களா? அவர் சிலுவையிலே மரிக்க போகிறார், பாடுபட போகிறார் என்பதை குறித்து அவர்களுக்கு அக்கறை இல்லை. அவர்களிலே இவர்களுக்கு யார் பெரியவன்? If Jesus is crucified, ஆண்டவர் சிலுவையிலே அறையப்பட்டு விட்டால், அவர் மரித்து விட்டால், நம்மிலே யார் பெரியவன்? அடுத்த பதவிக்கு யார் வரப்போகிறான்? அதுதான் அவருடைய நிலைமையா இருந்தது. 1.5 வருடம் அவரோடு நடந்த சீசருடைய நிலைமை அப்படித்தான் இருந்தது. அப்பொழுது அவர்கள் நம்மில் யார் அப்படி 24ஆம் வசனம், அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. இதெல்லாம் பார்க்கிறார்கள் ஆண்டவர். மனிதனுடைய நிலைமையை பார்த்து ஆண்டவர் அவங்களுக்கு சில வார்த்தைகளை சொல்றார். அவளை நோக்கி 25ஆம் வசனம், புறஜாதியாரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களும் உபகாரிகள் எனப்படுகிறார்கள். இந்த உலகம் அப்படித்தான் இருக்கிறது, ஆளுகை செய்கிறது. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளாய் உங்கள் மத்தியிலே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனை போலவும் தலைவன் பணிவிடைக்காரனை போலவும் இருக்க கடவன். பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? எவன் பெரியவன்? பந்தியில சாப்பிடறவன் தான் பெரியவன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, உங்களுக்கு பந்தி போட்டு உங்களுக்கு சர்வ் பண்றாங்க, அதுல யார் பெரியவர்? சாப்பிட்ட உட்கார்ந்துருக்கு நீங்கள் தான் பெரியவர். அங்கே உங்களுக்கு பந்தி விசாரிக்கிறார்கள் எல்லாரும் வந்து, யார் பெரியவன் என்று கேட்கிறார். பந்தி இருக்கிறவன் அல்லவா, சாப்பிடுறவன் தானே பெரியவன். ஆனாலும் அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல இருக்கிறேன், நான் உங்களுக்கு சாப்பாடு போடுறவனை போல இருக்கிறேன். இந்த ஆவி நம்மிடத்தில் இருக்கிறதா? எத்தனை வருடங்களாய் ஆண்டவரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம், தியானித்துக் கொண்டிருக்கிறோம், சபை கூடி கொண்டிருக்கிறோம். இந்த ஆவி நம்மிடத்தில் இருக்கிறதா? ஆண்டவரை போல நாம் மாறிக்கொண்டிருக்கிறோமா? இல்லை வேறு திசையிலே போய் கொண்டிருக்கிறோமா? இந்த உலகத்தை பார்த்து, இந்த உலகத்தின் படாடோபங்கள், இந்த உலகத்தின் பெருமை, இந்த உலகத்தின் கௌரவம், சிலுவையிலே அறைந்த இந்த உலகத்தின் மேன்மை, அங்கீகாரம், இதைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறோமா? We are on the wrong track. நாம் தவறான பாதையிலே போய் கொண்டிருக்கிறோம். பீட்டருடைய கால்களை கழுவினாருங்க ஆண்டவர் கடைசியில. கழுவிட்டு என்ன சொல்றாரு தெரியுமா? என்னை ஆண்டவரே சொல்றீங்க, என்னை போதகர் சொல்றீங்க, எல்லாம் உண்மைதான், கரெக்ட் தான் நீங்க சொல்றதெல்லாம். ஆனால் நான் உங்களுக்கு செய்ததை போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் செய்யுங்கள். அருமையா சொல்றாரு. இந்த வார்த்தைகள்லாம் வேறு தானே இருக்கு.
இதெல்லாம் நாம் வாசித்துக் கொண்டுதானே இருக்கிறோம். இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கிரியை நடப்பித்து நம்மை மாற்றி இருக்கிறதா? நாம் மாறிக்கொண்டிருக்கிறோமா உள்ளான மனுஷங்களே? அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார். அது இல்லாம நான் இவன், நான் அப்படி, நான் இப்படி, சபையில நான் பெரியவன் அப்படி நினைத்து கொண்டால் நான் முட்டாள். என்னை தான் முட்டாள்னு சொல்றேன், உங்களை சொல்ல. நான் பிரபாகரனா சொல்லுவார், அந்த அளவுக்கு எனக்கு இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் இன்னும் வளரவில்லை. அப்படி நான் நினைத்துக் கொண்டால் நான் மூப்பன், நான் பெரியவன், நான் இவன், நான் அவன் சொல்லி நான் தான் முட்டாள். முட்டாள்களாய் நாம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இயேசுவை பார்க்கிறோமா நாம்? அவர் எப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்தார்? அவர் எப்படி ஒரு வேலைக்காரனை போல இந்த உலகத்திலே இருந்தார்? சீசர்களை அந்த கெத்செமனே தோட்டத்திலே வந்து அவரை பிடிக்க வந்தபோது, என்னை தானப்பா நீங்க தேடி வந்தீங்க, இதோ நான் தான் இயேசு, என்னை பிடித்துக் கொள்ளுங்கள், இவர்களை விட்டு விடுங்கள், இந்த 7 சீசர்களை விட்டு விடுங்கள், இவர்களுக்கு ஒன்றும் செய்யாதீர்கள், உங்களுக்கு நான் தானே வேண்டும், என்னை பிடித்துக் கொள்ளுங்கள். அதாங்க ஆண்டவருடைய ஆவி. தன்னை முன்னிலைப்படுத்தி சிலுவைக்கு போவதற்கு தன்னை ஒப்புக் கொடுத்து சீசர்களை காப்பாற்றுகிறார். என்னோடு இருந்தவர்கள் நீங்களே என்று சொல்றார். இது லூக்கா 22ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனத்தில் அவர்களை அவர் மேன்மைப்படுத்துகிறார். மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளை என்னோடு கூட நிலைத்திருந்தவர் நீங்களே. எவ்வளவா சீசர்களை அவர் நேசிக்கிறார் பாத்தீங்களா? இந்த நேசம், தேவகுமாரன், பரிசுத்தர், பாவமறியாதவர், பாவிகளாகிய நம்மை அவ்வளவாய் நேசிக்கிறார். நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்றார். நாம் ஒருவரை ஒருவர் அப்படி நேசிக்கிறோமா? நம்முடைய குடும்பங்களிலே நம்மால் நேசிக்க முடிகிறதா? ஒருவரை ஒருவர் நாம் மேன்மைப்படுத்த முடிகிறதா? இல்லை என்றால் நாம் வேறு பாதையிலே போய்கொண்டிருக்கிறோம். தவறான பாதையிலே நாம் போய்கொண்டிருக்கிறோம். காயினின் வழியிலே போய்கொண்டிருக்கிறோம். தன்னுடைய சகோதரனை கொலை செய்த காயினின் வழியிலே போய்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் பாவம் செய்த போது தேவன் இந்த பூமியை சபித்தார். எடுத்து வாசி பாருங்க வேதத்துல. ஆதாமை சபிக்கவில்லை, ஏவாளை சபிக்கவில்லை, இந்த பூமியை சபித்தார். இந்த பூமி உங்களுக்கு முள்ளையும் கருக்கையும் உண்டு பண்ணோம் என்று பூமியை சபித்தார். ஆதாம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்த பொழுது. ஆனால் ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே காயின் தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்த போது தேவன் காயினை சபித்தார். தேவன் மனிதனை முதலாவது சபித்தார். சபிக்கப்பட்ட மனிதர்கள், சபிக்கப்பட்ட பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட மனிதர்கள் மத்தியிலே சபிக்கப்பட்ட இந்த பூமிக்கு தேவகுமாரன், பாவமறியாத தேவகுமாரன் இறங்கி வந்து ஒரு வாழ்க்கையை கொடுத்து விட்டு போய்விட்டார். ஒரு மாதிரியை காண்பித்து விட்டு போய்விட்டார். உங்களுக்கும் எனக்கும், என்னை பின்பற்றி வாங்க, யூ ஃபாலோ மீ என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தைகளை நாம் சீரியஸா எடுத்துக்கொள்றோமா? ஆண்டவர் சொன்னார், பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை இந்த உலகத்திலே அனுப்புகிறேன். என்னை போலதான்ப்பா நீங்களும் இந்த உலகத்துல. நான் பாவம் செய்யல, நீங்க பாவம் செய்ய, நீங்க பாவத்துல விழுந்து போனீங்க, தோத்து போனீங்க, அதுதான் உங்களுக்கு எனக்கு வித்தியாசம். நான் மனிதகுமாரன், உங்களை போல நானும் மனிதகுமாரன். நான் சோதிக்கப்பட்டு பாவத்திலே விழவில்லை, நீங்கள் சோதிக்கப்பட்டு பாவத்திலே விழுந்து விட்டீர்கள், அதுதான் உங்களுக்கும் எனக்கு வித்தியாசம். என்னை பின்பற்றுங்கள். பிதாவானவர் என்னை அனுப்பினது போல நானும் இந்த உலகத்திலே உங்களை அனுப்புகிறேன். என்னை போலவே நீங்களும் என்னுடைய மாதிரியை பின்பற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அவருடைய வார்த்தையை நாம் சீரியஸா எடுத்துக்கொள்றோமா? நாம் அநேகர் எப்படி இருக்கிறோம்னா, நம்முடைய பெருமையை நமக்கு தெரியறதில்லை.
சரியா தான் இருக்கிறேன், நான் தாழ்மையா தான் இருக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, யாரிடத்திலாவது நாம் நன்றியை எதிர்பார்த்தால் நாம் பெருமையா இருக்கிறோம். மற்றவர்களுக்கு நாம் நன்றி சொல்லாவிட்டால் நாம் பெருமையா இருக்கிறோம். நமக்கு விசுவாசமே இருக்காது, ஆண்டவரை பின்பற்றுகிற விசுவாசமே இருக்காது. வேத வார்த்தையின்படிதான் நாம் எல்லாவற்றையும் பார்க்கணும். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா நமக்கு ஆச்சரியமான சில காரியங்களை ஆண்டவர் சொல்றார். லூக்கா 17ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம், அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். நல்லதுதானே, நல்ல வார்த்தை தான். எங்களுக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, இன்க்ரீஸ் அவர் ஃபெய்த், எங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் பெருக பண்ணுங்கன்னு கேட்கிறாங்க. நல்லதுதான். ஆண்டவர் சொல்றார், அதற்கு கர்த்தர், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடு பிடுங்குண்டு கடலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். உங்களுக்கு விசுவாசமே இல்லைங்கிறார் அவர். விசுவாசம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியலப்பா. விசுவாசம் எங்க இருக்கும் தெரியுமா? தாழ்மையான இதயத்திலே தான் விசுவாசம் இருக்கும். நான் விசுவாசிக்கிறேன், நான் அதை விசுவாசிக்கிறேன், இதை விசுவாசிக்கிறேன் என்று சொல்றதெல்லாம் ஹம்பக். இன்றைக்கு நீங்க டிவியில பார்க்கிற பிரச்சனைகள் எல்லாம் இதற்காக நீங்க விசுவாசியுங்கள், அதற்காக விசுவாசியுங்கள், ஒரு வீட்டை வாங்குவதற்கு விசுவாசியுங்கள், ஒரு வேலை கிடைப்பதற்கு விசுவாசியுங்கள், ஒரு வாழ்க்கை துணை கிடைப்பதற்கு விசுவாசியுங்கள். நல்லதுதான். இருதயத்திலே பெருமையை வைத்துக் கொண்டு விசுவாசித்து என்ன பிரயோஜனம்? தேவன் அந்த விசுவாசத்தை ஏற்றுக்கொள்வாரா? என்ன சொல்றார் பாருங்க கீழே, உங்களில் ஒருவருடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தையை மேய்த்து வயலிலிருந்து வரும்பொழுது எஜமான் அவனை நோக்கி நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்வானோ? நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டி கொண்டு நான் போஜன பானம் பண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின் நீ குதித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்லுவான் அல்லவா? தான் கட்டளைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபச்சாரம் செய்வானோ? அந்த எஜமான் செய்ய மாட்டான். அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள். பாத்தீங்களா? You don't expect any thanks from anybody. எவ்வளவு அழகா சொல்றா பாத்தீங்களா ஆண்டவர். எங்களுடைய கடமை மாத்திரம் நாங்க செய்தோம், சபையிலே எங்களுடைய கடமை மாத்திரம் நாங்க செய்தோம், எங்க குடும்பத்திலே எங்களுடைய கடமை மாத்திரம் நாங்க செய்தோம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள். உங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தோம், பிள்ளைகளை படிக்க வச்சோம், அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தோம். You have done what you have to do. நீ எதை செய்ய வேண்டுமோ அதைத்தான் நீ செய்தாய், அதுவே உனக்கு என்ன மேன்மை? நீ ஏன் நன்றி எதிர்பார்த்து சோர்ந்து போகிறாய்? பிள்ளைகளிடத்திலே, வீட்டாரிடத்திலே, சபையாரிடத்திலே எவ்வளவு அருமையான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கொண்டு வந்தார். அவர் எதிர்பார்க்கவில்லைங்க அவருக்கு நன்றியை. யாராவது அவருக்கு நன்றி சொல்லுவாங்களான்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. இன்ஃபேக்ட் அவரை ராஜாவாய் ஆக்க முயற்சி செய்த பொழுது தன்னை மறைத்துக் கொண்டார். அவர்தாங்க தேவன், அவர்தாங்க நம்முடைய ஆண்டவர், அவர்தான் நம்முடைய முன்மாதிரி. இன்றைக்கு யார் அப்படிலாம் இருக்கிறார்கள்? நாம் பார்க்கிற பிரசங்கிமார்கள், நாம் பார்க்கிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் தங்களை எப்படியெல்லாம் உயர்த்தலாம், எப்படியெல்லாம் தங்களை மேன்மைப்படுத்தலாம், எப்படியெல்லாம் மற்றவர்களை ஆளுகை செய்யலாம். இதுதான் இன்றைக்கு கிறிஸ்துவ உலகத்தில் இருக்கிற நிலைமை. மெய்யான தேவனை அறிந்தோம் என்கிற நம்மிடத்திலும் அப்படி காரியங்கள் இருக்குமானால் எல்லாரையும் விட பரிதவிக்கப்பட்டவர்கள் நாம் தான். தேவனுடைய வழிகளை நாம் அறிந்து கொள்வோம். கீழே பார்த்தீங்கன்னா அந்த அடுத்து இன்னும் நன்றி எதிர்பார்க்காதது, நன்றி சொல்ல வேண்டியது. கீழே குஷ்டரோகிகளை பற்றி எழுதியிருக்கு, அதை நீங்க வாசித்து பாருங்க. நேரம் இல்லை நான் காண்பிக்கிறதுக்கு. 10 குஷ்டரோகிகளை அவர் சுகமாக்குகிறார். ஒருவன் மட்டும் திரும்பி வந்து அவருடைய பாதத்திலே விழுந்து அவரை மகிமைப்படுத்துகிறான். அவர் கேட்கிறார், 10 பேரை நான் சுகமாக்கினேனே, மீதி 9 பேர் எங்கே? அவளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று, கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று அவளுக்கு தோன்றவில்லையா?
நாம கூட அப்படித்தான் இருக்கிறோம். எவ்வளவோ ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் தேவனிடத்திலிருந்து, தேவனுடைய சபையிலிருந்து, தேவனுடைய தீர்க்கதரிசிகளிடத்திலிருந்து. ஆனால் நன்றியுள்ளவர்களாய் நாம் இருக்கிறோமா? முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறோம், கம்ப்ளைண்ட் பண்றோம். அதுதான் நம்ம இடத்துல இருக்கு. நன்றி இல்லை. அப்புறம் எங்க நமக்கு விசுவாசம் இருக்கும்? அவன் நன்றி சொன்ன உடனே தான் ஆண்டவர் சொல்றார் 19ஆம் வசனத்துல, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்த 9 பேரை விட இந்த ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு போனான். இது நமக்கும் வேண்டாமா? நன்றியை எதிர்பார்க்காமல் நன்றி உள்ளவர்களாய் நாம் வாழ்ந்தால் எவ்வளவு நல்லது. தேவனை நெருங்கி வர முடியுமே. அதைத்தானே தேவன் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார். சபைக்கு நன்றி உள்ளவர்களாய், வேதத்தில் இருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருங்கள். கொலோசியர் இருக்கிறது, நீங்க வாசி பாருங்க. நீங்கள் ஒரே சரீரமாய் இருக்கிறீர்கள், நன்றி உள்ளவர்களாய் இருங்கள். Be thankful to one another. என்று சகோதரனுக்கும் சகோதரிக்கும் நான் நன்றி உள்ளவனாய் இருக்க வேண்டும். அதெல்லாம் விட்டுட்டு அவங்க மேல இந்த கம்ப்ளைண்ட், அந்த கம்ப்ளைண்ட், அவர் இப்படி, அவர் அப்படி, இப்படிதான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்படி இருந்தால் நாம் எப்படி வளர முடியும்? தேவனுடைய சபையாய் நாம் எப்படி கட்டப்பட முடியும்? நேரமாகிறது. நான் கடைசியாய் ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். நம்முடைய தேவனுக்கு நாம் எதை செய்தாலும் அது ஒரு நொறுங்குண்ட ஆவியிலிருந்து தான் வர வேண்டும். ஆவியிலே நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் எழுதப்பட்டிருக்கு. காயினுடைய காரியத்தையும் ஆபேலுடைய காரியத்தையும் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல 2 பேரும் காணிக்கையை கொண்டு வருகிறார்கள். ஒருவருடைய காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொள்கிறார், இன்னொருடைய காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன காரணம்? இன்றைக்கு அநேக வேத புத்திசாலிகள் என்னென்ன சொல்றாங்க, இவன் நிலத்தின் கனிகளை கொண்டு வந்தான், இன்னொருத்தன் ஆட்டு மந்தையிலிருந்து ஆடுகளை கொண்டு வந்தான், அதனாலதான் ஒருத்தருடைய காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், இன்னொருடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ள. அவன் சொல்லிட்டு போகட்டும், அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. 5ஆம் வசனம், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. First the man, முதலாவது அந்த மனிதன் எப்படி இருக்கிறான் என்றுதான் தேவன் பார்க்கிறார். முதலாவது நீங்கள் தேவனுக்கு எதை செய்தாலும் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அப்படின்னா தேவன் பார்க்கிறார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. மேல பார்த்தீங்கன்னா ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அந்த மனிதனையும் அவனுடைய காணிக்கையும் தேவன் அங்கீகரிக்கிறார். முதலாவது நாம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் தேவனுடைய பார்வையிலே. நாம் எப்படி அங்கீகரிக்கப்படுவது? எப்படி தேவன் நம்மை ஏற்றுக்கொள்வார்? யாரை தேவன் ஏற்றுக்கொள்வார்? புரட்டுங்க. சங்கீதம் 51:17ஆம் வசனம். 51:17 தாவீதுடைய சங்கீதம். அவன் பத்சேபாளோடு விபச்சாரம் செய்து அவன் கதறுகிறான் தேவனை நோக்கி. என்ன சொல்றான் பாருங்க, 17ஆம் வசனம் 51:17. தேவனுக்கு ஏற்கும் பலிகள், தேவனுக்கு ஏற்கிற காணிக்கைகள் நொறுங்குண்ட ஆவிதான். It has to come from a heart of brokenness. தன்னுடைய வெறுமையை உணர்ந்து, நிர்பந்தத்தை உணர்ந்து, தேவனே நீர்தான் எனக்கு எல்லாம், நீரின்றி எனக்கு வாழ்வில்லை, நிர்பந்தமான மனிதன் என்று யாரெல்லாம் அவர்களே போகிறார்களோ அவருடைய பலியைத்தான், காணிக்கையைத்தான், ஊழியத்தை தான், அவர்கள் எதை செய்தாலும் தேவன் ஏற்றுக்கொள்கிறார். நெஞ்சை நிமித்திக் கொண்டு நானும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன் என்று சொல்வதெல்லாம் தேவன் ஏற்றுக்கொள்வதில்லை. காயினை புறக்கணித்தது போல தேவன் அவர்களை புறக்கணிப்பார். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இதயத்தை புறக்கணிவி. தேவன் நம்மை புறக்கணிக்காமல் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்மை அங்கீகரிக்க வேண்டும், நம்மை அவளிடத்திலே சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் நம்மிடத்திலே தாழ்மை, நம்மிடத்திலே ஒரு நிர்பந்தத்தை உணர்ந்து அவளிடத்திலே நாம் வந்துட்டா போதும். நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன் ஆபேலை ஏற்றுக்கொண்ட தேவன் நம்மையும் ஏற்றுக்கொள்வார். இந்த தாழ்மை இல்லாம நான் எதை செய்தாலும் தேவன் அதை அங்கீகரிக்கவே மாட்டார்.
நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம், நான் தேவனுக்கு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி. தேவனுடைய பார்வையிலால் தான் விடுபடாது. தேவனை குறித்து மெய்யான அறிவு நமக்கு தேவை. தேவன் எப்படி இருக்கிறார், தேவனத்தை நான் எப்படி போக வேண்டும், என்னுடைய வெறுமையை உணர்ந்தவனாய், என்னுடைய நிர்பந்தமான நிலையை உணர்ந்தவனாய், ஆண்டவரே நான் பலவீனன், என்னை தாங்கிவிடும் ஆண்டவரே. ஆண்டவரே அவர் தான் தாங்கினார், பிதாவாகிய தேவன் தான் தாங்கினார். இதோ நான் ஆதரிக்கிற தாசன் சொன்னார். ஏசாயாவில் எழுதியிருக்கிறது, நீங்க ஆசி பாருங்க. நான் ஆதரிக்கிற தாசன், இதோ behold my servant whom I uphold. அருமையான வார்த்தைகள். இதெல்லாம் நாம் தியானிக்கணுங்க. தியானித்து ஒரு உணர்வுக்கு வந்து நம்மை தாழ்த்தி நம்முடைய வெறுமையை உணர்ந்து, பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை, I am nothing அப்படின்ற நிலைமையோடு அவருக்குள்ள போனாதான் அவர் நம்மை தாங்குவார். அவருடைய கிருபை நமக்கு எடுத்துக்கொண்டே இருக்கும். நாம் தேவனை நெருங்கி வந்து கொண்டே இருப்போம். அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேறும். இந்த வாழ்க்கை தான் நாம் எல்லாருக்கும் தேவை. நொறுங்குண்டவர்களாய், நறுங்குண்ட இருதயத்திலே தாழ்மையாய், தேவனுக்கு பயந்து அவரை நெருங்கி வாழ நாம் பிரயாசப்படுவோம். தேவன் நம்மோடு இருப்பார். நம்முடைய குடும்பங்களோடு, நம்முடைய சபையோடு தேவன் இருப்பார். அவருடைய நாம் நமத்திலே மகிமைப்படும். ஆமென். காலையில் தேவன் நம்மோடு பேசின அவருடைய வைராக்கியத்தின் பொருளை கேட்டோம். நாம் எதை தேடி ஓடுகிறோம்? இந்த உலகத்தின் மேலே ஓடுகிறோமா? இயற்கை சிலுவையில் அறைந்த உலகத்தின் மேலே ஓடுகிறோமா? இல்லை நமக்காக தம்மை ஒப்புக் கொடுத்து நம்மை நடந்து கூர்ந்து இந்த உலகத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஆண்டவரை இயேசுவை நாம் பின்பற்றுகிறோமா? ஒரு பஞ்ச காலம் உண்டாயிருக்கு. கேட்டது மாதிரி இந்த பைபிள் எத்தனையோ டிரான்ஸ்லேஷன், எத்தனையோ மொழியில இருக்கு. அது புத்தகமாக தான் இருக்கணும் இல்லை, இப்போ எல்லாரும் கையிலையும் செல்ஃபோன்லேயே இருக்கு. ஒரு செல்ஃபோன் எடுத்தால் அதில் ஆங்கில தமிழ் பைபிள், இங்கிலீஷ் பைபிள், தமிழ் பைபிள், அதில் பல்வேறு டிரான்ஸ்லேஷன் எல்லாமே கையடக்கமாக இருக்கக்கூடிய அளவுக்கு எல்லாமே வளர்ந்து தான் இருக்கு. ஆனால் அந்த நேரத்துக்கு வேண்டிய தீர்க்க தரிசன வசனம், அந்த வசனம் தான் இன்னைக்கு குறைவா இருக்கு, பஞ்சமா இருக்கு. ஏதோ தேவனுடைய மகாபெரிய தயவு, இரக்கம், தேவன் நம்மை போஷித்துக் கொண்டிருக்கிறார், வளர்த்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவை போல நம்மை வளர்த்து கொண்டிருக்கிறார். ஏற்ற சமயத்திலே நம்ம இரக்கம் வைத்து நமக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார். கிறிஸ்துவனுடைய சிந்தை இன்னதென்று நமக்கு போதிக்கிறார். இயேசு இந்த பூமியில எப்படியெல்லாம் வாழ்ந்தார் அப்படின்னு அவருடைய வாழ்க்கையை ஆவியானவர் நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். அப்படிப்பட்ட தீர்க்க தரிசன ஊழியத்தை தேவன் சபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறது. தேவனாலே ரட்சிக்கப்பட்ட, மீட்கப்பட்ட, அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட எத்தனையோ பிள்ளைகள் இதே பாண்டிச்சேரியில் எத்தனையோ பேர் இருக்காங்க. தேவனுக்கு அன்பு கூறும்படி தங்களை ஒப்புக் கொடுத்தவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு கிறிஸ்துக்குள் வளரும்படியான, கிறிஸ்துனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு அளவுக்கு ஒரு பூரணமாக வளரும்படியான சத்துள்ள தேவனுடைய வார்த்தைகள் அவங்களுக்கு கிடைக்கல. அநேகர் போய் பசியோடும் தவிப்போடும் வெறுமையாக தான் வராங்க. ஆனால் தேவன் அவர்களை இப்படி விட்டுறவே மாட்டார். எவர்களெல்லாம் ஆண்டவரே நான் வளர்ந்தது பத்தாது, இந்த பாஸ்டர் எனக்கு கொடுத்த சாப்பாட்டை தான் கொடுத்துட்டு இருக்காரு, இந்த வார்த்தையை மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்காங்க, இன்னும் உங்களுக்குள் வளரும்படியான ஒரு பலமுள்ள ஆகாரத்தை அவங்க கொடுக்கல. ஒரு ஆழ்ந்த கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற ஒரு ஆழ்ந்த ஒரு வாழ்க்கையை குறித்து, உள்ளான ஒரு வாழ்க்கையை குறித்து அவர்கள் எனக்கு தரல, அப்படிப்பட்ட ஆகாரம் கிடைக்கலையே, எனக்கு ஆகாரம் தாங்க, உண்மை போல நான் வளர விரும்புகிறேன் அப்படின்னு வாஞ்சித்து தேடுகிற ஆத்மாவை அவர் போஷித்துக் கொண்டே தான் இருக்கிறார். எப்படியும் போஷிப்பார். அவர்கள் நம்ம சபையில வந்து உட்கார்ந்து தான் பலப்படுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த செய்திகள் அவர்களுக்கு எப்படியாவது கிடைக்கும். சகோதரமாக பேசி தான் கிடைக்கும் இல்லை. தேவன் அவருக்கு மாத்திரம் தான், அவருக்கு மாத்திரம் தான் தேவனுடைய தீர்க்கதரிசனம் இல்லை. ஆனால் தவிப்புண்ட தாகம் உள்ளவர்களுக்கு அவர் தண்ணீர் கொடுக்கிறவர், பசியோடு இருக்கிற திருப்தியாக்குகிறவர் தேவன். நல்ல தகப்பன் நம்மை போஷித்துக் கொண்டு இருக்கிறார். அது மட்டும் உணர்ந்திருக்கோம், நன்றியோடு இருக்கும். தேவன் நமக்கு கொடுத்த அருமையான சகோதரர்களுக்காக நன்றி செலுத்துவோம். அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தை கொடுக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளுக்காக, தீர்க்கதரிசிகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறார்.
அது மாத்திரம் போதாது பிரியமானது. என்னதான் ஆகாரத்தை கொடுத்தாலும் சரி, அது செரிக்கணும், ஜீரணிக்கணும், அது நம்முடைய அவயமா மாறணும், நம்முடைய உடம்பா மாறணும், ரத்தமா மாறணும், திசுக்களா மாறணும். ஒரு வளர்ச்சி, ஒரு கிரியை நடப்பிக்கணும். அந்த வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ளணும். அதான் முக்கியம். வசனங்கள் போதிக்கப்படுவதுதான் உங்களுக்கு தெளிவா கேட்கணும்னு தான் மைக்கெல்லாம் வச்சு கடைசியில் உட்காந்து யாருக்கும் கேட்காம போகக்கூடாதுன்னு சொல்லி தெளிவா பேசணும். பிரயாசப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள் உங்களுக்கு இருக்காங்க. ஆனால் அதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம் அதான் முக்கியம். வார்த்தைகளை கேட்கும் பொழுது இந்த வார்த்தைகள் சாந்தமா ஏற்றுக்கணும். யாக்கோபு நான் இருப்போம் வார்த்தைகளை எப்படி ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறத குறித்து இந்த பகுதியை நேரத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா அது உங்களுக்கு சொந்தமாயிடணும். 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பதினெட்டுலேருந்தே வாசிக்கலாம், தொடர்ச்சியாக தெளிவாக உங்களுக்கு கிடைக்கும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர் திட்டம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முகற்படங்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். எங்க எல்லாம் நாம் நாம் வருதோ உடனே நீங்க உத்தாராயணும். இது எனக்குரியது, நமக்குரியது, தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்குரியதுன்னு எடுக்கணும். அப்ப நிறுத்தி வாசிக்கணும், திருப்பி வாசிக்கணும். அவர் ஒரு திட்டம் கொண்டார். தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முகற்படங்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார், பிறக்க செய்தார். தேவனுடைய வார்த்தையினாலே பிறந்த தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும். ஞானத்தினால் எடுத்திருக்கும், பரிசுத்தனுடைய வல்லமையை தேடணும், இடத்திருக்கும், பரிசுத்தனுடைய வல்லமையை பெற்றிருப்போம். நம்மை ஜெனிப்பித்தார். ஆகவே என்ன செய்யணும்? என் பிரியமான சகோதரரே, என் பிரியமான சகோதரியே, யாவரும் என்ன செய்யணும்? கேட்கிறதற்கு தீவிரமா. என்னத்தை கேட்கிறதுக்கு? தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு, தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு தீவிரமா இருக்கணும். தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு அவ்வளவு கவனமா இருக்கணும். இங்கு பிரசங்க இடத்துல வந்து பேசுகிற வார்த்தை மாத்திரம் அல்ல, அனுதினமும் தேவனத்தில் விட்டார் ஆண்டவரை என்னோட பேசும் ஆண்டவரை. எத்தனையோ சத்தம் கேட்குது, எவ்வளோ சத்தம் கேட்குது உலகத்துல. என்னுடைய மாம்சத்துல ஒரு சத்தம் வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனால் ஆண்டவரை நீங்க பேசுங்க, ஆவியானவரை நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்கப்பா, நீங்க பேசுங்கப்பா இப்ப கேட்டே இருக்கணும். அப்படின்னா கேட்பதற்கு தீவிரமா இருக்கணும். அதே மாதிரி இங்கு தேவனுடைய பிள்ளைகள் பேசுகிற வார்த்தை, அவர்கள் உங்கள் கால்களை கழுவுகிறவர்கள். கொஞ்சம் காலை காமிக்கணும். காலை கழுவும் போது இயேசு கிறிஸ்து ஒருத்தருடைய காலை கழுவிட்டு வர பேரு காலை தூக்கிட்ட. எதுக்காக? நல்ல நோக்கம். ஆண்டவரே, நீங்க என் காலை போடுறது நான் தகுதி கிடையாது, அதெல்லாம் நான் விட மாட்டேன். ஆண்டவர் சொன்ன, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் பங்கு இல்லை. காலை பங்கு போட்டார். ஆண்டவரே, காலை மட்டும் உடம்பு முழுதும் கழுவுங்க ஆண்டவர், உங்ககிட்ட எனக்கு பங்கு வேணும். ஆண்டவர் ஈதாத்துக்கிட்டே வர காலை கழுவ வர. ஆனால் மாய்மாலக்காரன், மிக திறமையான மாய்மாலக்காரன். தன்னுடைய எந்த ஒரு மாய்மாலத்தையும் யாரும் காண முடியாதபடி அப்படியே மூடி வச்சிருந்து பக்கத்தில் உள்ள சகோதரன் கூட கண்டுபிடிக்க முடியல, பணத்தை திருடையும் கண்டுபிடிக்க முடியல. அவன் வஞ்சகமாய் ஆண்டவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்துட்டு இருக்கிறான். திடீர்னு காணாம போயிடறான். சரி, எல்லாம் வாங்க போயிருக்கான்னு பார்த்தா இல்லாம வேற எங்கேயோ போறாமல் இருக்குன்னு யாரும் சந்தேகப்படவில்லை. அந்த அளவுக்கு ரொம்ப அவன் தன் புத்தி கெட்டு போச்சு. அவன் மாய்மானக்காரன். அவன் அப்படி ஒன்றும் நடக்காதது போல கால காமிச்சிட்டு இருக்கான். யோவான் காமிச்சது போல, யாக்கோபு காமிச்சது போல, பிலிப்பு காமிச்சது போல காமிக்கிட்டே இருக்கான். ஆண்டவர் அவருடைய பாதத்தை கழுவும் போது எப்படி கழுவிருப்பார்னு நினைச்சு பார்ப்பேன். அடிக்கடி தியானிப்பேன். நம்மை காட்டிக் கொள்கிறவர்கள் அல்லது நம்மேல் நல்ல நோக்கமா இல்லாதவர்கள், நம்மால் இடறினவர்கள். அந்த இயேசு சொன்ன ஒரு வார்த்தை தான் யூதாசை இடர மனநிறுத்தி என்ன செஞ்சான்? அவன் உடனே போய் ஆண்டவரை காட்டி கொண்டு போயிட்டான். இயேசு சொன்ன ஒரு சின்ன கரெக்ஷன், ஒரு பெரிய கடிந்து கொள்ளுதல் இல்லை. கடிந்து கொண்ட பேதுரு, அப்பாளுக்கு சாத்தனை கடிந்து கொண்ட பேதுரு சந்தோஷமாக அந்த தலையெல்லாம் கழுவுங்க ஆண்டவரே. ஆனா இந்த ஸ்திரியை விட்டுவிடு, இவள் என்னிடத்தில் ஒரு நல்ல செயலை செய்திருக்கிறார்,
என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்கு இந்த தைலத்தை வச்சிருக்கிறார். ஆகவேதான் கொன்றா. நீ சரித்திரத்துக்கு ஏதாவது செய்யணும், எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம். இவன் செய்தது இப்போது மாத்திரமல்ல, இந்த பூமியிலே இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசைகளும் அங்கெல்லாம் இவள் செய்து சொல்லப்படும் அப்படிதான் சொன்னார் யூதாஸ்ட. பேரை போட சொல்லல, யூதாசை அப்பாட போட சொல்லல, ஒன்றும் சொல்லல, பொதுவா சொன்னார். ஆனா அந்த வார்த்தை யூதாசுக்கு தாங்க முடியல. அவன் என்ன செய்யறான், இவர் என்ன எல்லா சீசருக்கு முன்னாடி என்ன இப்படி சொல்லிட்டாரு, 300 பணத்தை விற்று அதை ஏழைகளை கொடுக்கலான்னு தானே சொன்னோம். நான் மட்டுமா சொன்னேன், சொன்னார்கள் தான் இருக்கு, டீச்சர்கள் சொன்னார்கள் தான் எழுதிருக்கு. 2-3 பேர் ஆமாமான்னு கூட சொல்லியிருப்பாங்க. அதை போய் கரெக்ட் பண்றாரு அப்படின்னு இயேசு கிறிஸ்து ஒரு மனத்தாங்கல். அந்த மனத்தாங்கல் என்னன்னா, அவன் இயேசு காட்டுவடிகள் பேசுறது தான் இருக்கும். நமக்கு ஏற்கனவே இதை ஒரு போதிச்சிருக்கும், உங்களுக்கு தெரியும். உடனே அவன் இதனால் பிரபல ஆசிரியர்கள் புறப்பட்டு போய் இயேசை காட்டி கொடுத்து சமயம் பார்த்து கொண்டிருந்தான். அப்படின்னு இயேசு அவனுடைய காலை கழுவும்போது எப்படி கழுவிட்டார். ஆண்டவரை அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் வேண்டும், அப்படிப்பட்ட சுபாவம் எனக்கு வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு இணைப்பாறுதல் எனக்கு வேண்டும். அப்படிதான் நம்முடைய ஒவ்வொருவருடைய இயக்கம் இருக்கணும். பிரியமானவர்களே, நன்றி எதிர்பாராத ஒரு சுபாவம் நமக்கு இருக்கணும். செய்ய வேண்டிய மாத்திரம் செய்தேன் ஆண்டவரே. நன்மை செய்ய சொல்றீங்களா, நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். அதற்குரிய பலன் அவர் வரும்போது கிடைக்கும். அதான் நம்முடைய எதிர்பார்ப்பா இருக்கும். ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுக்கிற அங்கீகாரம், நீர் எனக்கு கொடுக்கிற பலன், அதுதான் எனக்கு வேண்டும். அதில் மாத்திரம்தான் நான் திருப்தியாக இருக்கும். அப்படிதான் நம்ம இருக்கணும். நம்முடைய எதிர்பார்ப்பு இந்த பூமியில இருந்துச்சுன்னா ஆண்டவர் சொல்லுவார், உனக்கு இடத்துல ஒரு பங்கு இல்லப்பா, எல்லா பலன்களையும் நீ பூமியிலேயே அனுபவிச்சுட்ட, அப்புறம் உனக்கு எங்க ஒரு பலனும் கிடையாது. அப்ப நம்முடைய தியாகங்கள் மறைவா இருக்கணும், அந்தரங்கமா இருக்கணும். நம்முடைய நொறுங்குதல் அந்தரங்கமா இருக்கணும். அது தேவனுக்கு முன்பாக காணப்படணும். மனிதர்களுக்கு நாம் தாழ்த்துவது தேவனுக்கு முன்பாக காணப்படணும். ஒருவேளை மனிதர்களுக்கு வெளிப்படலாம், நம்முடைய நல்ல நன்மையான காரியங்கள் மனிதர்களுக்கு வெளிப்படலாம். ஆனால் அப்படி வெளிப்படும் பொழுது நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு ஆண்டவர் பார்ப்பார். அதில் நான் சந்தோஷப்படுகிறேன் பார்ப்பார். இதன் மனிதர்கள் என்னை பாராட்டும் பொழுது, என்னுடைய நன்மையை அவர்கள் பாராட்டும் பொழுது, என்னுடைய தியாகத்தை அவர்கள் பாராட்டும் பொழுது, என்னுடைய தாழ்மையை அவர்கள் பாராட்டும் பொழுது, ஏதோ ஒரு வகையில நான் பாராட்டப்படும் பொழுது நான் என்னுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு ஆண்டவர் பார்ப்பார். அப்ப நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவரே, ஒன்றுமில்லை ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை, எல்லா மகிமையும் நமக்கு தான், எல்லாம் உங்களுக்கு தான் ஆண்டவரே. என்னிடத்துல மனிதர்கள் ஏதாவது நல்ல காரியத்தை கண்டாங்கன்னா அது உம்மால் உண்டானது. என்னிடத்துல ஏதாவது ஆகாத காரியத்தை கண்டா அது என்னுடையது, அது என்னுடைய மாம்சத்துல. நான் அவர்கள் அறியாமல் இருக்கிறோம், அல்லது அறிந்து இருந்திருக்கலாம். நன்மை மகிமை நாம் தேவன் மட்டுமே நடக்கும். ஒருபோதும் அவருடைய மகிமை நாம் நமக்கு நடக்கவே கூடாது. எப்பொழுது மனிதர்களை பாராட்டினாங்களோ அப்பொழுது நாம் தேவனுக்கு மகிமை செலுத்தணும். அதே மாதிரி அப்ப இணைப்பாளர்களாக இருக்கணும். மனதில் எந்த விதமான பெருமையும் இருக்கக்கூடாது. நான் மற்றவர்களுடைய எவ்வளவு மேன்மையானவன், எவ்வளவு நம்மை குறித்து நாம் எஞ்சுவதற்கு மிஞ்சி எனவே கூடாது. இப்ப நம்ம கேட்டது போற லூக்கா 17 அதை கேட்டது கூட அப்பேதமான ஊழியக்காரர். நம்ம எல்லாருமே ஊழியக்காரர்கள், எல்லாருமே ஊழியக்காரர்கள் தான். தேவனுக்கு என்று ஊழியம் செய்கிறவர்கள். என்ன ஊழியம்? நம்மையே ஒப்பு கொடுத்து பலி கொடுக்கிற ஊழியம். அன்றாட பலியாய் நம்மையே கொடுக்கிற ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள். நம்முடைய ஆசை இச்சைகளை ஒப்பு கொடுக்கிறவர்கள். நம்முடைய விருப்பங்களை எல்லாவற்றையும் ஆண்டவரே உன் நிமித்தம் எல்லாத்தையும் இழக்கிற ஆண்டவரே அப்படின்னு மறைவாய் தியாகம் செய்கிறவர்கள். தேவனுக்கு ஒன்றை கொடுக்கிறவர்கள் தான் ஊழியம் செய்கிறவர்கள், படி செலுத்துகிறவர்கள். அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்? செய்ய வேண்டியதை மாத்திரம் செய்தேன் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தன் சிந்தை நமக்கு இருக்கும். தேவன் உதவி செய்கிறார். இன்னொரு வார்த்தை உங்களுக்கு காண்பிக்கின்றேன். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம். அனைவருடைய இந்த வேத புத்தகத்துல இவ்வளவு பழங்கால தமிழ் ஒரு 125 140 வருஷத்துக்கு முன்னாடி பவர் டிரான்ஸ்லேஷன். அப்போ டிரான்ஸ்லேட் பண்ணது 1875 வருஷம்னு நான் கேள்விப்பட்டேன், படித்தேன். 1875ஆம் வருஷம் தான் இந்த டிரான்ஸ்லேஷன் பவர் ஐயர் அப்படின்னு ஒருத்தர், பவர் அப்படிங்கிற ஒரு ஐயர் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதே பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, எத்தனையோ டிரான்ஸ்லேஷன் வந்தாலும் நான் ஒரு சில வசனங்களை உடனே எடுத்து பார்ப்பேன். என்னுடைய மூத்த சோழன் எனக்கு போதிச்சிருக்கிறேன், பிவேர் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு ஒரு சின்ன ஆர்டிகல். எந்த இது வந்தாலும் ஒரு சில வசனங்களை சோதிச்சு பாருங்க. அந்த வசனங்கள் அதுதான் நீங்க உங்களை வாழ்விக்கிற வசனங்கள். மற்ற எல்லா வசனங்களையும் பிசாசு ஒன்றும் செய்ய மாட்டான், தொட மாட்டான்.
ஆனா ஒரு சில வசனங்கள் இருக்கு, அந்த வசனங்களை மாத்திரம் அப்படி ஒரு சின்ன மாற்றத்தை பண்ணி எடுத்துருவான், அவ்வளவுதான். அவன் தந்திரக்காரன். நம்முடைய சுதந்திரத்தை கிறிஸ்து இயேசு சிலுவையிலே சம்பாதித்த சொத்தை நம்ம இழந்துடவில்லை, ஏமாற்றுக்காரர்கள் ஏமாந்துடவில்லை. ஆகவேதான் அந்த டிரான்ஸ்லேஷன்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். ஒரு வசனத்தை காமிக்கிறேன், எல்லாத்தையும் சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். யாராவது சத்தமா வந்தீங்க? பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். இது நம்ம பரவசம் அடைகிற ஒரு வார்த்தை. பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். பாவத்திலிருந்து ஒரு ஓய்வு. பாவம் எனக்கு செய்வதை வேலையே கிடையாது அப்படின்னா இதுல என்ன இருக்கு? நாம ஆழ்ந்து படிக்கணும், ஆழ்ந்து படிக்கணும். கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டார். மாம்சத்தில் ஒரு வார்த்தை இருக்கு. நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஆயுதமாக வச்சுக்கணும். ரொம்ப அவசியம். என்னை காக்கக்கூடிய எதிரி வரான், அந்த எதிரியை நான் பாதுகாக்கணும். ஒரு ஆயுதம் எனக்கு வேணும், எனக்கு ஒரு ஆயுதம் அப்படின்னா நான் இன்னும் உஷாராயிடும். ஒரு போராட்ட கிளம்போடு இருக்கு, சண்டை போடுறவன் ஆயுதத்தை வச்சுட்டு போனா என்ன ஆகும்? செத்து போயிடும். முக்கியமானது ஒன்று, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முக்கியமான ஒன்று ஒரு ஆயுதம். என்ன எழுதிருக்கு? ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். நிறைய காரியம் இருக்கு. தேவனுடைய சித்தத்தின்படி நான் பிழைக்கணும்னா மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காம இருக்கணும். மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி நான் பிழைக்காம தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கணும்னு சொன்னா, பாவத்தை விட்டு ஓய்ந்திருக்கணும்னு சொன்னா, மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இருக்குதே. மாம்சத்தில் இருந்து நமக்காக பாடுபட்டார். நீங்கள் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தை மாம்சத்தில் அப்படின்னு இருக்குதா? இன்னைக்கு இருக்கிற அநேக டிரான்ஸ்லேஷன், தமிழாகட்டும் இங்கிலீஷாகட்டும் எந்த மொழியும் எடுத்து பாருங்க, இந்த பிளஸ்ங்கிற வார்த்தை இருக்காது, வேற ஏதாவது இருக்கும். பாடி சரீரம்னு இருக்கும், சில இடத்துல ஊனியல்பு அப்படின்னு இருக்கும். அதை விலகிட்டா சரி. அந்த மாம்சங்கிற அந்த அர்த்தத்துல எல்லா இடத்துலையும் சொல்லப்பட்டிருந்தா பரவாயில்ல. புதிய ஜீவனமான மார்க்கத்தை இயேசு எந்த திரையை கிழித்தாரோ எழுது, மாம்சமாகி திரை ஆத்மாவுக்கும் ஆவிக்கும் நடுவில் மாம்சம் ஒரு திரை இருக்கு. ஆத்மாவில் இன்னைக்கு ஆராதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆத்மாவில் ஊழியம் செய்வங்க அநேகர் இருக்காங்க. ஒரு ஆவிக்குரியவனாய் தேவனை ஆராதிப்பதற்கு மகாபுரிசலுக்கு செல்வதற்கு அப்படின்னு சொன்னா கொடுக்க ஒரு திரை இருக்கும். அந்த திரையை கிழிக்கப்பட்ட திரையை ஏன் கிழித்தார்? அதை விசுவாசித்து நான் ஒரு மாம்சத்தில் இருக்கேன், கிறிஸ்து என்னை கூட ஒரு மாம்சத்தில் வந்தார், என்னை கூடவே சோதிக்கப்படக்கூடிய ஒரு மாம்சத்தில் வந்தார், சரீரத்தில் அல்ல. இன்னைக்கு அனைவர் அதையும் மாற்றி போட்டிருப்பான். தேவபக்தியன் 1 Timotheo 3:16. எனக்கு ஒரு மாம்சம் இருக்கு, அந்த மாம்சத்துல நான் பாடுபடணும். சரீரத்துல பாடுபடுறது இல்லை. ஜெயில என்ன போட்டு என்ன அடிக்கிறது, என்ன உதைக்கிறது அப்படின்னா சரீரத்துல பாடுபட்டேன்னு சொன்னா நான் பாவத்தோட்டுலாம் ஓய முடியாது. மாம்சத்துல பாடுபட்டா தான் பாவத்தோட்டு ஓய முடியும். சரி, நான் சுருக்கமா சொல்றேன். சுத்தமான இன்னொரு சமயம் அந்த சொல்றது. என் மாம்சம் ரெண்டு அர்த்தத்தில் இருக்கு. மாம்சங்கிறது இந்த இடத்துல மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் தான், உயிரோடு இருக்கிற கடைசி என்ற சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு மாம்சம் இருக்கு. சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் மாம்சம் கூடவே இருக்கும். மாம்சம் செத்து போயிடாது. மாம்சம் அந்த மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் என்னுடைய மாம்சத்தில் நான் என்ன செய்யணும்? அந்த மாம்சம் ஆவிக்கு எதிராக ஒரு யுத்தம் பண்ணிட்டே இருக்கு. இப்ப யூதாஸை பார்ப்போம். அவன் மாம்சத்துல ஒரு கோபம் வந்துச்சு. அந்த கோபத்தை என்ன செஞ்சான்? அந்த கோபத்தை யாரும் தெரியாம மூடி வச்சிருந்தான். போய் ஆண்டவரை காட்டி கொடுக்கணும்னு நேரம் பார்த்துட்டு இருந்தான். ஆனா இப்ப அவன் 3 வருஷங்கள் ஆண்டவரோட நெருங்கினவன். அவர் பேசின வார்த்தையில தான் நிறைய ஞாபகம் வந்திருக்கும். ஆண்டவர் மீண்டும் ஆண்டவரை பார்க்குறான், ஆண்டவர் பேச கேட்கிறான். அவனுக்குள்ள ஒரு போராட்டம் வந்திருக்கும். நிச்சயமா தேவன் எல்லாரும் நேசிக்கிறார். ஒரு தருணத்துல ஒரு கோபப்பட்டு செய்யற ஒரு காரியம் அவன் அப்படியே விட்டுறது கிடையாது.
அவனை காத்திருக்கிறார். என் மகனே, மகளே, நான் உன்னை நேசிக்கிறேன். நான் உன்னை நேசித்தவங்க உன்னை நான் கடிந்து கொண்டேன். உன்னை நேசித்தவங்க உன்னை சிரிச்சித்தேன். நான் உனக்காகத்தான் இருக்கேன். நான் உன்னை நேசிக்கிறேன். உனக்காக தான் அந்த பூமியில நான் வந்தேன். உனக்காக தான் என்னை நான் வெறுத்து வாழ்ந்தேன். உனக்காகத்தான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். எத்தனை பேர் அந்த அன்பினால் இருக்கப்பட்டு மீண்டும் வந்திருக்கோம்? நான் வந்திருக்கேன். எத்தனையோ முறை விலகி போகும்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய அன்புனாலே மீண்டும் அவனை இழுத்து என்னை ஜெயித்துக் கொண்டார். கடைசி வரைக்கும் அந்த அன்புடையே நிறைஞ்சு உறைஞ்சு வேணும். அதான் என்னுடைய விருப்பம். நம்முடைய விருப்பம் அப்படி இருக்க முடியுமானவர்கள். தேவனை யாரும் எப்படி விட்டுறது கிடையாது. தன்னுடைய அன்பை நமக்கு காண்பித்து எழுப்பார். ஒரு போராட்டம் நம்முடைய ஆவியிலே தேவன் ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். சரி, நீ என்ன செய்யணுமா? இந்த மன்னிக்கணும். யாக்கோபுல அந்த வார்த்தையை நான் சரியாக சொல்லி பிடிக்கல. கேட்பதற்கு தீவிரமாக சொல்லிட்டு அதை விட்டேன். திருப்பி வாங்க செய்து யாக்கோபு 1ஆம் அதிகாரம். கேட்கிறதுக்கு தீவிரமா இருக்கணும். 10ஆம் வசனத்தில் கேட்டோம். பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆகையால் இதான் முக்கியம். இதுதான் சொல்ல வந்தேன். ஆகையால் நீங்கள் எல்லா வித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை, சத்திய வசனத்தான ஜெனிக்கார் தேவன் ஒரு காலத்துல. ஆனா இப்பொழுது நம்ம ஆத்துமாவை ரட்சிக்க வல்லமையுள்ளதா இருக்கிற வசனத்தை எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? படிங்க, உங்கள் வேதத்தில் படிங்க. எப்படி ஏற்றுக்கொள்ளணுமா? சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்ப தேவனுடைய வார்த்தை ஆண்டவர் நமக்கு சொல்லும் பொழுதுதான் நாம் அப்பண்டாயிட இவர் பிரதர் என்னதான் பேசுறாரு, என்ன வேணும்னு பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுறாரு. இந்த காரியம் வேற யாருக்கும் தெரிஞ்சிருக்காது, இதுதான் தெரிஞ்சிருக்கும், அதனாலதான் என்ன வச்சு பேசுறாரு. அநேக மத்தியில என்ன பேசிட்டாரு அப்படின்னா இடரடையக்கூடாது. என்ன செய்யணும்? எல்லா வித கொடிய அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு, அதான் கொடிய துர்க்குணம் என்னது? எனக்கும் பேசுறீங்களா? இல்லை, என் ஆத்துமாவை ரட்சிக்க வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தை சாந்தமா ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் சாந்தமா ஏற்றுக்கொள்ளலாம் போகும் சகோதரி சகோதரியே. எவ்வளவு தேவனுடைய வார்த்தைகள் நான் சாந்தமா ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, நீர் என்னோட பேசுவது நன்றி ஆண்டவரே, என்னை உணர்த்துடைய நமக்கு நன்றி அப்படின்னு சாந்தமா ஏற்கணும். ஏற்றுக்கிட்ட என்ன செய்யணும்? இந்த வசனத்துக்கு நம்ம போகணும். இப்போ ஆவிக்கு ஆத்மா ஒரு போராட்டம் இருக்கும். ஆண்டோடைய வார்த்தை ஒன்று சொல்லும், நம்முடைய மாம்சம் சொல்லும், இல்லை விடாத, மன்னிக்காத, விடாத, பதிலுக்கு பதில் செய். இப்போ ஆவிக்கு ஆத்மா ஒரு போராட்டம் இருக்கும். இப்போ நான் என்ன செய்யணும்? தேவன்கிட்ட ஓடணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். நான் மாம்சத்தினுடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படியக்கூடாது. உங்களுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படி எனக்கு உதவி செய்யும். எனக்கு திறனை தாரும். எனக்கு திறனில்லை ஆண்டவரே, எனக்கு திறனில்லை, எனக்கு திறன் தாரும். பரிசுத்தாவின் எனக்கு உதவி செய்யும். தகரணும். ஒரு மாம்சத்தில் ஒரு காடு, மாம்சத்தில் என்ன செய்யும்? ஒண்ணு விடாத, முன்ன இப்படி நடத்தினவங்களை விடாத, இப்படி பேசணும் விடாத அப்படின்னு வருதுன்னா ஆவியானவர் இல்லை, மன்னிச்சு விட்டுரு, அதை நினைக்காத. அவர்கள் அறியாம பேசினாங்க, அல்லது மிகவும் அக்கறையா பேசினாங்க, உண்மையில அக்கறையா பேசியிருக்காங்க. அதை ஏற்றுக்கொள், ஏற்றுக்கொள். ஏன் நீ கோவப்படுற? ஏன் நீ பதற? ஏன் நீ பதட்டப்படுற? பொறுமையாயிரு அப்படின்னு ஆவியானவர் உணர்வு உணர்த்தும் பொழுது ஒரு பெரிய போராட்டம் நம்முடைய இதயத்தில் நடக்க இடம் தரும் பொழுது ஒரு பாடுபடுதல். சிறுவில தொங்கும் பொழுது அப்படிதான் ஒரு பாடு இருக்கும். தொங்கிட்டு இருக்கணும், உயிர் போட ஒரு பாடு, மாம்சத்திலே ஒரு பாடு. அடுத்து ஒரு சின்ன ஓய்வு வந்துடும், பரவாயில்ல. ஆனால் மீண்டும் வரும், மாம்சம் திரும்பி எழுப்பி வரும். கொஞ்ச நேரம் பொறுத்து மறுநாள் வரும், அல்லது ராத்திரியில வரும். எத்தனை பேர் ராத்திரி தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க? என்னை போய் இப்படி பேசிட்டாங்க, என்னை போய் இப்படி சொல்லிட்டாங்க, என்னை இப்படி நடத்திட்டாங்க, என்னை எல்லாரும் உதாசனப்படுத்திட்டாங்க, ஏதோ மனிதனுடைய சில காரியங்கள் அவர்களை பாதித்தது. ராத்திரி அவங்களுக்கு தூங்கவே விடாது, புரண்டு புரண்டு படுப்பாங்க, முடிச்சு பார்ப்பாங்க. அதுக்கு தேவையில்லை பிரியமானவர்களே. நீங்கள் மாம்சத்தில் பாடுபட்டால், மாம்சத்தில் பாடுபட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவரை எனக்கு உதவி செய்யும் தேவனுடைய வல்லமையை சார்ந்து கொண்டீங்கன்னு சொன்னா நிம்மதியா தூங்கலாம். ஆனா ஒரு நாள் நடைகிற ரட்சிப்பு கிடையாது தான் இது. ஒருவேளை நீங்க ஆரம்ப காலத்துல இருக்கீங்கன்னு சொன்னா, ஒருவேளை தூக்கம் வராம பொருண்டு மண்ணு படுத்து இப்படி பேசினதே ஞாபகம் வருது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உணவை போட்டு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை எனக்கு உதவி செய்யும், நல்ல நித்திரை தாழ்னு சொல்லிட்டு தூங்குங்க, தூக்கம் வந்துடும். தொடர்ச்சியா செய்யணும். போராட்டங்கிறது கடைசி வரைக்கும். எது வரைக்கும் இருக்கு? மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும்
மாம்சத்திலே நான் பாடுபடுவதை தெரிந்து கொண்டால், ஆயுதமாக எடுத்துக்கொண்டால் நான் பாவத்தை விட்டு ஓய்ந்திருக்க முடியும். இதுதான் அந்த செய்தி. ஆக இந்த வசனங்கள் சொல்வதை கவனிப்போம். இப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை, வேற எங்கும் கேட்க முடியாத வார்த்தைகளை தேவன் கேட்கும்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். பஞ்ச காலத்திலும் நம்மை போஷித்து வருகிறார். அவருக்கு நன்றி சொல்லுவோம்.